சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், வேறு நாமம் இல்லை. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீ பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திருத்துவ நாமம் தங்குவதாக. உம்முடைய நாமத்திலே நாங்கள் விதமாய் கூடுவது உம்முடைய பரம சித்தம். உம்முடைய சித்தத்திலே நாங்கள் தங்கியிருந்து உம்முடைய பிரகாரங்களிலே நாங்கள் மகிழ்ந்து, தேவன் தாமே இந்த ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்து, ஒவ்வொரு பங்கிலே ஆண்டவரே நீரும் பங்காளியாய் கடந்து உம்முடைய நாமத்தை எல்லா விதத்திலும் நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி, உம்முடைய மகிமை நிறைந்த இடத்தை நீரே எடுத்துக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.
ஆராதனை 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 உமக்குதானே ஆராதனை 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 உமக்குதானே உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உன்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் ஆராதனை 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 உமக்கேதானே நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன் ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன் நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன் ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன் எல்லாம் மறக்கணும் உம்மையே நினைக்கணும் உம் சித்தம் செய்யணும் இன்னும் உம்மை நெருங்கணும் எல்லாம் மறக்கணும் உம்மையே நினைக்கணும் உம் சித்தம் செய்யணும் இன்னும் உம்மை நெருங்கணும் இன்னும் உம்மை நெருங்கணும் உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் ஆராதனை 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 உமக்கேதானே என் ஆசை நீர்தானே நீரின்றி நான் இல்லை உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ என் ஆசை நீர்தானே நீரின்றி நான் இல்லை உம் அன்பை விட்டு என்னால் எங்கே செல்லக்கூடுமோ நீரே என் நம்பிக்கை நீரே என் ஆதரவு உம் சமூகமே போதும் அதுவே என் ஆனந்தம் நீரே என் நம்பிக்கை நீரே என் ஆதரவு உம் சமூகமே போதும் அதுவே என் ஆனந்தம் அதுவே என் ஆனந்தம் உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் ஆராதனை 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 உமக்குதானே ஆராதனை 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 உமக்கேதானே உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும்
உம்மோடு இணையணும் உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் ஆராதனை 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 உமக்குதானே ஆராதனை 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 உமக்குதானே. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Name of the Lord is, come on, a strong tower, righteous run into it, and they are saved, they are saved. Name of the Lord is a strong tower, righteous run into it, and they are saved. Glory, glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord Most High. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord Most High. Clap your hands, everyone. Come on together. Lord is a strong tower, righteous run into it, and they are saved. Name of the Lord is Jesus, a strong tower, righteous run into it, and they are saved. Put your hands together. And we're going to thank and praise the Lord, saying, bless you, Lord. We bless you, Lord. We exalt your name on high, Lord. தேவனின் நாமத்துக்கே மகிமையுண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. தேவனின் நாமத்துக்கே மகிமையுண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே.
நாமம் வாழ்க ராஜா பின் தந்தையே நாமம் வாழ்க ராஜா பின் தந்தையே அரசு வருக ராஜா என் தந்தையே அரசு வருக ராஜா என் தந்தையே வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஆமென் ஓசன்னா ஆமென் அல்லேலூயா ஓசன்னா யெகோவா ஈரே நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா ஈரே நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே ஓ யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா யெகோவா ரூவா நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா ரூவா நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா ரப்பா சுகம் தருபவனே ஓ யெகோவா ரப்பா சுகம் தருபவனே வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ராஜாதி ராஜா நீரே நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜாதி ராஜா நீரே நாமம் பரிசுத்தப்படுவதாக உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா ஓஹோ உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஆமென் ஓசன்னா ஆமென் அல்லேலூயா ஓசன்னா என்று சொன்னவரே உமக்கே மகிமை கனம் புகழும் உண்டாவதாக நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே சகல முழங்காலும் உமக்கு முன்பாக
புகழும் கனவும் ஸ்தோத்திரம் என்றென்றுமே. நீ ஒருவரே பெரியவர், கனத்திற்கு பாத்திரரே. நீ ஒருவரே பரிசுத்தர், மகிமைக்கு பாத்திரரே. உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இப்புவில் காணவில்லை. இயேசு அல்லாமல் வேறு நாமம் இனியும் காண்பதில்லை. உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இப்போவில் காணவில்லை. இயேசு அல்லாமல் வேறு தெய்வம் இனியும் காண்பதில்லை. பரலோகத்திலே திரளான ஜன கூட்டமிடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சண்யமும் கனமும் மகிமையும் வல்லமையும் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் அவைகள் நீதியுமானவைகள். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. சகல முழங்காலும் உமக்கு முன்பாக முடங்கிடும் நாமமே. புகழும் கனமும் ஸ்தோத்திரம் உமக்கன்றோ என்று சொல்வோம். புகழும் கனமும் ஸ்தோத்திரம் என்றென்றுமே. நீ ஒருவரே பெரியவர், கனத்திற்கு பாத்திரரே. நீ ஒருவரே பரிசுத்தர், மகிமைக்கு
மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவி திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உச்சரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியாம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். நீ அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துனை காப்பா ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பிடித்து கொண்டால் தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். உம்முடைய ஜீவ அப்பத்தை நாங்கள் பெறுவதற்கு ஆண்டவரே ஆயத்தமாயிருக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரம், சிந்தை முழுவதும் உம்முடைய கட்டுப்பாடுக்குள்ளே நாங்கள் வைக்கிறோம் ராஜா. தேவன் தாமே தெளிவான விதத்தில் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் பேசும், இடைப்படும். இந்த நாளிலே நீர் வைத்திருக்கிற நல்ல பங்கை நாங்கள் பெற்று செல்லுகிறவர்களாய் ஆண்டவரே எங்களோடு கடந்து வாரும். காத்திருந்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவரையும் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். சென்ற வாரத்திலே நாம் சிந்தித்த காரியம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதில் மகிழ்ச்சி என்று முதலாவது பாகத்தை நாம் பார்த்தோம். Last week we considered together the joy of entering the house of the Lord. May I just reflect on your minds or remember or recollect a few things that we talked about. We talked about the context in which Psalm 122 was written. 122 சங்கீதம் எந்த சூழ்நிலையிலே எழுதப்பட்டது என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். தேவாலயத்துக்கு போவது ஒரு மகிழ்ச்சியான காரியம். அதிலே நாம் முதலாவது பெறுவது தேவன் நம்மோடு பேசுகிற தன்மை, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பது. We firstly consider together the importance of the preached word of God, where God speaks to us very clearly from His word. இரண்டாவது நாம் சிந்தித்தது சபை கூடி வந்து தனிப்பட்ட விதத்திலே ஆராதிக்கிறவர்கள் சபையாக சேர்ந்து நாம் ஆராதிப்பது அவசியம். இந்த ஆராதனை மீட்கப்பட்டவருடைய கூட்டத்தின் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். We thought together about participating in corporate worship in the church. And we thought together that it is the redeemed community of God who come together apart from their individual worship, come together for corporate worship as a body of believers. மூன்றாவது காரியம் நாம் சிந்தித்தது இந்த இரும்பை குறித்து நான் சொன்னேன். இந்த இரும்பு 2 இரும்பு உரசும் பொழுது பலாரென்று இந்த நெருப்பு துளிகள் வரும் என்று. அதே போல தான் சபையிலே நாம் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பிலும் ஆதரவிலும் பராமரிப்பிலும் விசாரிக்கிற தன்மையிலும் ஒருவருக்கு ஒருவர் பாராட்டுகிற விதத்திலும் நாம் ஒருவருக்கொரு விதமாய் உரசும் பொழுது நாம் வளர்கிறவர்களாய் இருக்கிறோம். As iron sharpens iron, so we are called as people in the church, like pieces of iron interacting with each other, rubbing against each other in terms of love, in terms of comforting each other, in terms of inquiring into one another, in terms of hospitality. All these are identical to rubbing iron with iron. We rub against one another in our interactions. அடுத்தது நாம் பார்த்தது தேவன் திருச்சபையிலே ஆவிக்குரிய வரங்களை வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் ஆவிக்குரிய வரங்கள் கூறப்பட்டிருக்கிறது. நான் சில குறிப்பிட்டான வரங்களை சென்ற வாரத்தில் பேசினேன். இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், திருச்சபையின் ஐக்கியத்திலே அந்த தேவனுடைய விசுவாசிகள் பலப்படுத்தப்படவும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே பலப்படுத்தப்படவும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனபடினால் திருச்சபையிலே காணப்படுகிற இந்த வரங்களை கொண்டு நாம் வளர்கிறோம். God has bestowed upon the church spiritual gifts, and we thought together last week that gifts are given by God to glorify Him, to edify the body of believers, and also to edify oneself individually. And in so doing, we are growing together with the spiritual gifts that God has given to us to serve one another and to serve God. ஒருவருக்கு ஒருவர் சேவிப்பதிலும் தேவனை சேவிப்பதிலும் இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது காரியம் நாம் சிந்தித்தது,
இதோ சபை கூடி வருதல் போதகருக்கு அல்லது ஊழியக்காரர்களுக்கு ஒரு ஆதரவு, ஒரு உற்சாகமாய் காணப்படுகிறது. We thought together that coming together as a body of believers to worship God is also a sign of encouraging your pastor, appreciating to pastor. It is a partnership where the pastor joins a congregation in leading heart worship unto the Lord. ஆவியோடும் உண்மையோடும் நடத்தப்படுகிற ஆராதனை ஒரு போதகர் சபையோடு சேர்ந்து சபையை வழிநடத்தி அவ்விதமாய் செய்வதில் உங்கள் போதகரும் பலப்படுத்தப்படுகிறார். Today we are going to look at a few other points on why it is a joy to enter the church and to worship God. Now in the church we can find godly mentors. சபையிலே பிரியமானவர்களே, மூத்தவர்கள், சபையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள் இளையவர்களுக்கு நல்ல ஆலோசனை கூறுகிற ஒரு இடமாய் காணப்படுகிறது. ஆக நாம் சில சமயத்தில் ஆலோசனை தேவையாக இருக்கும், சில நம்முடைய தவறுகள் திருத்தப்படுவதாக இருக்கும், அல்லது நாம் ஆவிலே வளருவதற்கு சில வழிபாடுகள் இந்த மூப்பர்கள் நமக்கு கூறலாம். Some mentors are good in counseling, correcting mistakes which we need to be corrected, and provide avenues to grow spiritually. And therefore, he has plans for older people who have matured, who have grown more in Jesus Christ, to come alongside the young ones to help them grow. அப்படியானால் பிரியமானவர்களே, ஆவிலே நல்ல வளர்ந்தவர்கள் அவர்கள் கூட வந்து ஆவிலே வளர்ந்து கொண்டு வருகிறவர்களுக்கு இப்படிப்பட்டவர்கள் சபையிலே அவர்கள் வளர்வதற்கு ஆண்டவர் கருவிகளாய் அவர்களை பயன்படுத்துகிறார் என்று நாம் அறிவோம். டு ட்ரெயின் இன் காட்லினஸ் அண்ட் ஹோலினஸ், இவ்விதமாக பரிசுத்த ஜீவியத்திலே நாம் வளர்ந்து வரலாம் என்பதை குறித்து நல்ல அனுபவம் பெற்ற இந்த ஆவிக்குரிய முதியவர்கள் நமக்கு ஆலோசனை கூறலாம். அப்படி நமக்கு இந்த பயிற்சி நாம் பெற்று நாம் என்ன செய்யலாம், பிறருக்கு நாம் வளர்ந்து வந்த பிறகு பிறர் வளர்ந்து வருகிறவர்களுக்கு நாம் அப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுக்கலாம். Once we have been trained in godliness and holiness, trained to grow spiritually, once we reach a certain level, we now take turn to train others who are still growing in the spirit. Hallelujah. ஏழாவது காரியம் பிரியமானவர்களே, சபையிலே நாம் கூடி வரும் பொழுது குறிப்பாக பிள்ளைகளுக்கு எப்படி ஆண்டவரை நேசிக்கலாம், எப்படி அவருடைய சபையை நேசிக்கலாம் என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான இடம். The church is a place where children can learn to love God and His church. ஆக பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆண்டவரை நேசிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அன்பின் அனுபவம் இருக்க வேண்டும். The whole church is a constituency of people who love God and His church. And children, when they come to the church, they will see this fact is real and true about loving God. And it is a good platform where elder people teach their younger children to love God and His church. The people of God should be models for their children in the faith journey. பாருங்க, ஒவ்வொருவரும் நாம் ஒரு விசுவாச பாதை, ஒரு விசுவாச வளர்ச்சியிலே ஒரு பிரயாணத்தில் நான் சென்று கொண்டு இருக்கிறோம். ஆக சிலர் கொஞ்சம் முந்தியிருப்பார்கள், சிலர் பின்னால் வருவார்கள். குறிப்பாக அந்த வாலிபர்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் அவர்கள் செல்லும் பொழுது நாம் அவர்களை வழிநடத்த வேண்டும். We have to teach children to walk their faith journey correctly. Our lifestyle should exhibit Christ apart from the church school. திருச்சபையிலே பிள்ளைகள் வந்து பெரியவருடைய உதாரணத்தை, முன்மாதிரியை பார்த்து தான் அவர்கள் வளர்கிறார்கள். அதனால தான் பிள்ளைகள் வந்து இந்த சபையிலே நமக்கு சபை பள்ளி இருக்கிறது. சபை பள்ளியிலே கொஞ்சம் காரியங்கள்
இந்த வேதத்திலிருந்து அவர் கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் பெரும்பாலும் பெற்றோர்கள், சபையிலே காணப்படுகிற சபையினர் இந்த சிறு பிள்ளைகள் வளர்கின்ற வழியிலே நாம் தாம் உதாரணமாய் இருக்கிறோம். Therefore, we are models of teaching these younger people, younger children, how to love God and how to love His church. எட்டாவது காரியம், சபைக்கு வரும்போது பிரியமானவர்களே, நாம் சமுதாயத்துக்கு ஒரு ஒளியாய் காணப்படுகிறோம். When we come together joyfully into the church, we shine as lights in a dark world to the society around us. And therefore, the church is a light to the nations, as we find in Isaiah 49:6. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், இதோ தேசங்கள் மத்தியிலே நான் உன்னை ஒளியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போலதான் நாம் இந்த ரவாங் மத்தியிலே ஒரு சபையாக சந்தோஷமாக கூடும் பொழுது அதுவே நமக்கு ஒரு சாட்சியாய், ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாய், சமுதாயத்துக்கு ஒரு சாட்சியாய், அதாவது ஒரு ஒளியாக நாம் உலகத்துக்கு வீசப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். இதில் ஒரு முக்கியமான உதாரணம் இயேசு அவர் சொல்லுகிறார் 13ஆம் அதிகாரத்தில், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் இடத்துல காணப்படுகிற அன்பின் மூலம் உலகம் முழுவதும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று அவர் போதித்திருக்கிறார். You remember Jesus teaches in John chapter 13 verse 34-35, by your love for one another, I'm talking of the context of the church, by your love for one another the world will know that you are disciples or Christians. That means the fact that we are Christians, we shine as light to a dark world when we have love one for another. When we love God and love others, the light of Christ, honoring love, is what the Spirit can use to draw others to know Jesus. இவ்விதமாக நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தும் பொழுது அந்த அன்பு ஒரு ஒளியாக வெளியே சமுதாயத்துக்கு சென்று அது செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியார் என்ன செய்கிறார், அந்த ஒளி பிறருக்கு பிரகாசிக்கின்ற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒளியின் மூலம் அநேகர் இயேசுவை அறிகிற அறிவுக்கு அவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா! What a tremendous insight. When we shine as lights for Christ in the context of the church as the body of Christ, when the light of love goes forth, when people see our love for one another and for Christ, they see the light. Of course, Jesus says, I'm the light of the world. Now the Holy Spirit will descend, and as the light shines upon these people as a testimony to God, the Holy Spirit will use that to extend the knowledge of Christ and bring them in. அப்படினாக்கா எவ்வளவு முக்கியம் பிரியமானவர்களே, ஒரு சபையாக இருந்து நாம் இயேசுவின் ஒளியாய் காணப்படுகிறோம். People long to be known and loved for who they are. இன்றைக்குள்ள சூழ்நிலையில் பிரியமானவர்களே, மக்கள் நேசத்தை, அன்பை அவர்கள் பிரயாசமாய் ஏக்கமாய் காணப்படுகிறார்கள். People long for love, and the Christians have this love in hand to give away, to love them as they are. இயேசு நான் இருக்கிற மாதிரியே அவர் என்னை நேசித்தார். அந்த நேசத்தை தான் நாம் பிறருக்கு எடுத்து கூற வேண்டும். When God's people readily forgive, their light shines brightly in a crooked and a perverse generation. இந்த ஒளி திருச்சபையின் மூலமாய் பிறர் இடத்துல பிரகாசிக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான காரியம், அது மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. Readiness to forgive. So this element of forgiveness is a form of light to the world. அப்போ நாம் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிற தன்மை பிறர் பார்க்கும் பொழுது, நாம் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்வதை பிறர் பார்க்கும் பொழுது அந்த ஒளி பிறருக்கு சென்று இந்த மன்னிப்பின் தன்மையை அவர்களும் தரித்து கொள்வார்கள். Number 9, the joy of entering into the house of the Lord is to bear each other's burdens. தேவ ஆலயத்துக்குள்ளே மகிழ்ச்சியோடு பிரவேசிப்பது,
ஒருவருக்கு ஒருடைய பாரத்தை சுமந்து கொள்வது. கலாத்தியர் 6:12 சொல்லப்படுகிறது. வேத வாக்கு நிறைவேறுவதற்கு, கிறிஸ்துவ நியாயப்பிரமாணம் நிறைவேறுவதற்கு ஒருவருக்கு ஒருடைய பாரத்தை நாம் சுமந்து கொள்ள வேண்டுமா, நாம் தாங்கிக் கொள்ள வேண்டுமா? Now that is a great teaching. When people see the church where we bear one another's burdens, ready to accept the other person as they are, they will be thrilled. இந்த மன்னிப்பின் தன்மை ஒரு அந்யூன்ய விசுவாச கூட்டத்தில் காணப்படும் பொழுது அவர்கள் இயேசுவை அறிகிற அறிவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் பாரத்தை சுமப்பது. When you come to church, you are never alone. You don't sit alone. Just because you sit far apart, you are not alone. We are together. ஒரு சபைக்கு நாம் வரும்பொழுது பிரியமானவர்களை, யாருமே தனிமையாய் இல்லை, இல்லவே இல்லை. நாம் முன்பு ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், நாம் ஒருவருக்கு ஒருவர் சொந்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். சொந்தக்காரர் அல்ல, ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவுக்குள் சொந்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். We belong to each other in Christ. Through Christ we are bonded together. And therefore nobody is able to say I am alone in the context of the church. ஒரு சபையிலே நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் ஒருவருக்கு ஒருடைய பாரத்தை, ஒருவருக்கு ஒருடைய கரிசனங்களை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். We rally around in moments of joy as well as sorrows. Support each other and pray. துக்க நேரத்திலும் சந்தோஷ நேரத்திலும், பாரமான நேரத்திலும், லேசான சந்தோஷமான நேரத்திலும் நாம் ஒருவருக்கு ஒருவர் தாங்கிக் கொள்ளுகிற ஒரு கூட்டமாய் இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் சேர்ந்து வருகிறோம். We come together when we are unhappy or sad or sorrowful, or even when we are joyful. That's why you see Christians gather just like other races, in sorrow over death and joy over a birthday or a wedding or whatever it is. We come together bearing each other. பாருங்க, நாம் ஒருவருக்கு ஒருடைய பாரத்தை மாத்திரம் சுமப்பது கிடையாது, நாம் ஒருவர் நாம் தாங்கிக் கொள்வது அவசியம். We not only bear each other's burdens, but we actually bear each other in terms of fellowship, in terms of communion. ஒரு அந்யூன்யத்தில் நாம் ஒருவருக்கு ஒருவர் தாங்கிக் கொள்கிறோம் என்பது அர்த்தம். Now finally, why go to a church to be filled by with his joy? கடைசியாக நாம் சிந்திப்பது, ஏன் நாம் தேவாலயத்துக்குள்ளே சென்று இந்த சந்தோஷமான நிகழ்வை நாம் அனுபவிப்பது? Simply because God says go to church. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய தேவாலயத்துக்கு போ என்று அவர் சொல்லுகிறார். பார்ப்போம் எபிரேயர் 10:25 Hebrews 10:25. Not forsaking the assembling of ourselves together, by exhorting one another. வசனம் சொல்லுகிறது, நாம் சபை கூடி வருதல் அவசியம். ஒருவருக்கு ஒருவர் ஊக்குவித்து, ஒருவருக்கு ஒருவர் உற்சாகப்படுத்தி, ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊக்குவித்து, வாருங்கள் எல்லாரும் தேவாலயத்துக்கு செல்லுவோம். Now that is motivated by God. God is saying, go to my house. என்னுடைய வீட்டுக்கு செல்லு, என் தேவாலயத்துக்கு செல்லு. அப்படி என்றால் எபிரேயர் 10:25 சபை கூடி வருதல் அவசியம். தேவன் கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும், அவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவரால் போதிக்கப்பட வேண்டும். We need to be ministered by God, and the only way is you hear the voice of God saying, go to my house and I will meet you there. It's not that he will not meet you anywhere else, but there's a specific purpose in God calling his people to come into his house. தேவன் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வெளியே அவர் சந்திக்கலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட விதத்தில் ஓய்வு நாளை பரிசுத்தம் பண்ணுவாயாக என்று சொல்லுகிறபடி, என்னுடைய தேவாலயத்துக்கு நீ செல், அங்கே உன்னை விசேஷமாக
நான் சந்திப்பேன் என்று பார்க்க. God's desire is that his people regularly assemble together. அடிக்கடி நம்மளாம் வாரத்துக்கு ஒரு முறை தான் சந்திக்கிறோம் இல்லையா? சில இடங்களிலே ஒவ்வொரு நாளும் சந்திப்பார்கள். ஆக இந்த அடிக்கடி கூடுவது தேவனுடைய ஒரு விருப்பமாய் ஒரு வாஞ்சியாய் இருக்கிறது. இட்ஸ் God's desire that God's people meet regularly, once a week or twice a week. For us, we meet for Bible study and prayer on Friday in the Sunday service. At other times, maybe other meetings if we have. நம்ம வாரத்துக்கு ஒரு முறை சந்திக்கிறோம். பிறகு வெள்ளிக்கிழமை நம்முடைய வேத ஆராய்ச்சி ஜெபத்துக்கு நாம் சந்திக்கிறோம். God's intention to attend church is for our good. எதற்கு போகிறேங்க? நம்முடைய நன்மைக்காக தான், என்னுடைய வளர்ச்சிக்காக தான். நான் தேவனை சந்திக்கும் அந்த நாள் வரைக்கும் அவர் என்னை ஆயத்தப்படுத்தும்படி என்னுடைய நன்மைக்கு தான் ஆண்டவர் தேவாலயத்துக்கு சொல்லுகிறார். It's for our good, to prepare ourselves spiritually, to prepare ourselves in the way God wants us to be prepared till the last day. As the day approaches for Christ's return, God's people are to exhort each other in the importance of coming together. தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம் தேவனுடைய பிள்ளைகள் அடிக்கடி கூடி அவருடைய வருகைக்கென்று ஒரு விசை காத்திருப்பது அவசியம். It's important that we wait upon God as he is about to return soon. அவசியம். The underground church in China meets often. It's a persecuted church, not only in China but in other parts of the world too. இந்த சீனா தேசத்தில் இன்னும் பல சில தேசங்களிலே அங்கே சபைகள் கூடக்கூடாதென்று ஒரு சட்டம் அந்த அரசாங்கம் வைத்திருக்கிறது. அப்படி உங்களை கண்டுபிடித்தால் அவர்கள் சிறையில் போட்டு விடுவார்கள். ஆக இந்த ஆதி திருச்சபை எப்படி குகையிலும் பல பள்ளத்தாக்குகளும் அவர்கள் மறைவாய் சந்தித்தது போல இன்றைக்கு அதேபடி குறிப்பாக சீனா தேசத்தில் அவர்கள் பூமியின் சில சுரங்கத்தில் சில ஒளிந்திருக்கிற இடத்துல அவர்கள் ரகசியமாய் சந்தித்து தேவனை ஆராதித்து கொண்டு வருகிறார்கள். அது அவர்களுக்கு மகிழ்ச்சி. The persecuted church in China meets in undergrounds, in caves, just like the early church in the book of Acts. And today is evident they're being so suppressed. If they are found out worshiping Christ, they can easily be imprisoned, but they meet. நமக்குங்க இந்த தேசத்தில் எவ்வளோ சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ரகசியமாய் கூட தேவையில்லை, வெளியரங்கமாய் தெரிந்த வண்ணமாய் அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்கிற வேலையிலும் கூட நாம் விபந்தமாய் சந்திப்பது நமக்கு மகிழ்ச்சி. உபத்திரவத்திலே அவர்கள் கூடியது அவருக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்கு மேலாக சுதந்திரமாய் நாம் சபையிலே சந்திப்பது இன்னும் எவ்வளவு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். Hallelujah. So do not forsake. Compare ourselves to the persecuted underground church. We are more blessed to meet openly. What more? Regularly. There is great value in meeting together to hear God speaking to us. தேவனுடைய பாதத்திலே தேவாலயத்தில் வந்து காத்திருப்பது ஒரு மதிப்புக்குரிய ஒரு நேரம். நிறைய மதிப்பு இருக்கிறது. தேவன் நம்மோடு பேச, தேவன் நமக்கு ஊழியம் செய்ய, தேவன் நம்மேல் தம்முடைய அபிஷேகத்தை வைக்க, அவருடைய வழிநடத்தல், அவருடைய திசை காட்டுதல் நமக்கு தங்கும்படி கூடுவது அவசியம். ஆதி திருச்சபை நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 47 வாசிப்பீர்களானால் இது ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். அங்கே அவர்கள் ஒருமித்து ஆராதித்தார்கள், ஜெபித்தார்கள், ஒருவருக்கொருவர் கரிசனை உள்ளவர்களாயிருந்தார்கள், ஒருவருக்கொருவர் நேசித்து ஆதரித்து தாங்கிக் கொண்டார்கள். It is that same climate of the early church in the book of Acts, where they met together regularly to worship, to pray, to care, to love, and to bear with one another. It was not only a communion, it was more of a holy communion. Holy in the sense that the Holy Communion is
elements of the broken body of Jesus Christ, the bread and the wine. That's Holy Communion. But the other meaning of Holy Communion is the coming together of God's people is a holy communion of believers. பரிசுத்த நற்கரணை என்று சொல்லும் பொழுது நம்ம எப்பொழுதுமே அந்த இயேசு நமக்காக உடைக்கப்பட்ட சரீரம், நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்று தான் சிந்திக்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்த நற்கரணை சொல்லுகிற இன்னொரு வார்த்தை பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியம். அப்போ நம்ம பரிசுத்தவான்களாக தேவாலயத்தில் கூடி அந்த பரிசுத்த அந்யோன்யத்திலே நாம் கலந்து கொள்வது தேவனுக்கு ஏற்ற காரியமாயிருக்கிறது. It's a holy communion of people, of the saints of God coming together. And in so doing, there is so much of joy for me to come into the house of the Lord. இவ்விதமாய் நாம் செய்வது கூடுவது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நாம் ஞாபகம் இருக்கட்டும், நாம் சிந்தித்த இந்த காரியங்கள் நம்முடைய திருச்சபையின் வருகைக்கு, திருச்சபையின் ஆராதனைக்கு ஒரு ஒத்தாசையாய், ஒரு உதவியாய், ஒரு வழிகாட்டியாய் தங்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய தேவாலயத்துக்குள்ளே போவதில் மகிழ்ச்சி என்று சிந்தித்த அந்த காரியங்களில் சபை கூடி வருதல் எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியம் என்பதில் நாங்கள் இந்த காரியத்தை விட்டு விடாதபடி, லேசாக எண்ணாதபடி, சாக்கு போக்கு சொல்லாதபடி, நீர் இறுதியாக சொன்ன வார்த்தை, நான் சொல்லுகிறேன் என் தேவாலயத்துக்கு போங்கள் என்று, அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்க கூடி வருதல் அவசியம், தேவனுக்கு ஏற்ற காரியம். நாங்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், பாரம் உள்ளவர்களாய் நாங்கள் மாத்திரமல்லாமல் வாருங்கள் தேவாலயத்துக்கு செல்வோம் என்று ஒருவருக்கொருவர் ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி கடந்து வந்து உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். Hallelujah. We thank you, Lord, for teaching us, for instructing us in the word. The importance of entering into your house with joy, the excitement, the jubilance. Oh Lord, help us to encourage one another. The importance of coming into your holy presence and just to wait upon you, to receive the strength, to receive renewal, to receive spiritual refreshment for our souls, our bodies, our minds, our spirits. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. வார்த்தை கேட்டிருக்கிறோம், அதுக்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் செயல்படும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒழிதனு வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர்,
சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர், ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்துவிடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடிய வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நாங்கள் ஆராதிக்க, நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்தில் தேவன் நமக்கு கட்டளையிடபடி இதோ சபை கூடுதல் வருகை அவசியம் என்பதில் நாமும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்க திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. Hallelujah. Bless you and bless you. Amen and amen.